ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மறுபடியுமாக இன்னொரு ஓய்வு நாள்லையும் அவரோட வார்த்தையும் தியானிக்கிறதுக்கு அவரோட நாமத்தை ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளையும் கூட ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளையும் கூட ஆண்டவர் நம்மளோட பேசுவதற்கு நம்மளுக்கு போதிப்பதற்கு ஆண்டவர் நாளையும் தியானிக்கிறதுக்கு கொடுத்த அவரோட அந்த வார்த்தை என்ன அப்படின்றத வாசிக்கலாம். வாசிங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். ஆமென். வாசிங்க எல்லாரும். எல்லாருக்கும் நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம தியானிக்க போகிறது. ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக கேளுங்க, சந்தோஷமாக பேசுங்க, போக்குவரத்து சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துங்க. அப்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட ஒரு காரியத்தை இந்த காரியம் இந்த குறிப்பிட்ட இந்த காரியம் நிச்சயமாக நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ எப்பவும் போலன்றதை விட ஒரு நேரத்துலையும் எந்தெந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே வந்து வழிநடத்துவார். ஸோ ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு அதிகாரங்களை நான் திருப்பி வாசி இருப்பேன். ஸோ குறிப்பாக எந்த வசனம் வந்து ஆண்டவர் குறிப்பாக தியானிக்கணும்னு சொன்னாரோ அந்த வசனத்தை நான் தியானிக்கிறது வந்து ஸோ அதையில் வந்து அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ணி அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக இது பண்ணுறதுன்றது வளரும். ஸோ அந்த வகையில் இந்த நாள் நம்ம தியானிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பாக நம்ம எல்லாரோடையும் ஒரு காரியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறார். அப்படியாக இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் நான் அந்த வசதி மூலமாக ஒரு சில காரியங்களை தெளிவாக வந்து புரிய வச்சேன். ஸோ அப்படியாக நீங்கள் வாசிச்சோம்ல இந்த வசனத்தை மறுபடியும் ஒரே ஒரு தடவை வாசிங்க. நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லலை. இது வந்து ஆண்டவரை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வ மனிதன் சொன்ன வார்த்தை. அதாவது ஆண்டவருக்கும் ஒரு தெய்வ மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு. ஸோ அந்த சூழ்நிலைகளில் குறிப்பாக வந்து இந்த வார்த்தை மூலமாக அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட அது ஒரு நபர் வந்து சொல்கிறார். நல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம வாசிக்கிற இந்த வார்த்தை நல்ல கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யோபு புஸ்தகம் கரெக்டுங்களா? நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தை நல்ல கவனிச்சிங்கன்னா யோபு புஸ்தகம். இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா 2 காரியங்களை வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவரோட துவக்கம், அவர் தொடங்குற ஒரு விஷயம் எப்படி அவர் வந்து தொடங்குற ஒவ்வொரு விஷயமும் ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வேதாகமத்தில் ஒவ்வொருவரோட அந்த வாழ்க்கையில் அவர் தொடங்கி விடுற ஒரு விஷயமும் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் தொடங்குற ஒரு விஷயமும் சரி, அவர் முடிக்கிற ஒரு விஷயமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு வந்து போதிக்க விரும்புகிறார். ஸோ அப்படியாக இந்த புத்தகத்தை நல்லா கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை
குறிப்பா யாருக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்த ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமானாக நம்ம வாழ்ற இந்த தெருவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை நம்ம வந்து ஒரு மதிப்புக்குரிய அளவில் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. ரொம்ப ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிக்கிற அளவுக்கு ஒரு நபர் வந்து இருந்தார். அவர் தான் நம்ம வாசிக்கிற இந்த யோபு. சரிங்களா? யோபு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, யோபுவோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு குறிப்பா இந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து வருது. யோபுவோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கனெக்டடா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல நீங்க ஆண்டவர் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் குறிப்பா நமக்கு சொன்ன விஷயம் என்னதுன்னா, அவர் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஏன்னா நான் எதிர்பார்த்த விஷயமே வேற வந்து ஆனால் இந்த வசனம் வந்து நம்ம கவனிச்சிங்க அப்படின்னா, துவக்கம் அப்படின்றது வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது இது இங்கிலீஷில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறுமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அற்பமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் தொடங்குற ஒரு விஷயம் அற்பமாக இருக்கும்ன்றாரு. அதே மாதிரி முடிகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமா இருக்கும். அது ரொம்ப அதிகமா நிறைக்கப்பட்ட ஆண்டவரால அதிகமா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கும் யோபோட வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம், அதுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் பார்க்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு யோபோட வாழ்க்கைக்கு போனீங்க அப்படின்னால யோபோட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது, அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்மளால ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம அதை ரொம்ப ஈஸியா வந்து அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி யோபோட இந்த யோபு மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நாம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஈஸியா வந்து அதை நம்ம கடந்து போக முடியும். அப்படியாக நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அப்படி யோபோட வாழ்க்கைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஊப்சேசிலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிமனைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரரையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவர்களை எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாக தகனவர்களை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தார். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நல்லா கவனிச்சு அப்படி சொன்னா, நீங்க யோபோட வாழ்க்கைக்கு நம்ம இந்த வார்த்தை இந்த ஒரு சொல்யூஷன், நம்மளோட வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். நிச்சயமாக நீங்க ப்ராக்டிக்கலி நம்ம வந்து உங்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும், எல்லாருக்குமே பயன்படும். இதுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷன் தான் ஆண்டவர் வந்து நம்ம கொடுக்கணும் நம்புறாரு. ஆமே. ஸோ அதுக்கு நம்ம நல்ல தெளிவாக யோபோட வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். ஆமே. நல்லா கவனிச்சு அப்படின்னா யோபு வந்து அந்த முதல் வருஷத்துல எல்லாம் எப்படி இருந்தாரு நல்லா கவனிங்க. யோபு எப்படி வாழ்ந்துருக்காருன்றத இந்த வருஷத்துல தெளிவா போட்டு ஒரே ஒரு கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஒரு 5 வருஷம் மட்டும் வாசிங்க.
ஊர் தேசத்திலே ஆ. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமா இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 5 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்ததும் அன்றி நல்லான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாடிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அயலாருடைய நாள்முறை முடிகிற போது நல்ல கவனம் சொல்றீங்களா? யோபு அந்த ஊர்ல அவரோட அந்த ஊர்ல ரொம்ப வந்து எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தார். தேவனுக்கு பயந்துக்கு ஆண்டவர் பயந்து பொல்லாப்புக்கு விலகுதோ ஒருத்தவரா இருந்தார். ஆமென். அதாவது யோபு வந்து பழைய ஏற்பாடுல நல்ல கவனிச்சிங்க அப்படின்னா யோபு பத்தி நம்ம பெருசா வாசிக்க மாட்டோம். கரெக்டுங்களா? நம்ம வந்து அவர் புக்கே இருக்குன்னு கூட நம்ம எப்பயாச்சும் இந்த மாதிரி அவரோட ஸ்டோரியை பத்தி யாராவது சொன்னாங்களா மட்டும்தான் நம்ம போய் தேடி வாசிப்போம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யோபு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த பழைய ஏற்பாடு காலகட்டத்துல ஆண்டவருக்கு விரோதமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு எதிராக விழுந்து போனாங்க. ஆனா ஒரு நபர் மட்டும் இந்த வரிசையில ஒரே ஒரு நபர் மட்டும் ஆண்டவரோட விஷயத்துல ரொம்பவுமே உத்தமரா இருந்தார். அவன் எப்படி எவ்வளவு பேர்கள் வந்து ஆண்டவரால் எழுப்பப்பட்டவங்க. உதாரணத்துக்கு நீங்க சிம்சோனை வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்சோன் தெரியுமா? பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகள் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிம்சோன் ஒரு நபர். ஆனா சிம்சோன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் தான் சிம்சோன். ஆனா பார்த்தீங்கன்னா சிம்சோன் ரொம்ப பயங்கரமா, அதாவது அந்த ஊரே பயந்து ஒரு அளவுக்கு ஆண்டவர் வந்து சிம்சோனுக்கு நல்ல வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. கவர்மெண்ட் பயந்து போற அளவுக்கு ஒரு வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா சிம்சோன் என்ன பண்ணாரு? அவ்வளவு பெரிய வல்லமை கொடுத்துமே ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமான விஷயங்களை செஞ்சு அவருடைய அழைப்பை வந்து இறந்து போற வகையில போனார். அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவர் மறிக்கும் போது ஆண்டவருக்கு இதுதான் மறிச்சாரு. ஆனாலுமே ஒரு இடங்கள்ல வந்து அவங்க தவறுனாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி சாலமோன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதேதான். எப்படி சாலமோன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதேதான். சாலமோனும் ஆண்டவரோட மிகப்பெரிய ஒரு அழைப்பு பெற்றவர். ஆண்டவரோட பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட தாவீது ஒரு நல்ல ஒரு பிள்ளை. ஓகேங்களா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரோட ஆலயத்தை கட்டுறதுக்கு இருந்த அவர் என்ன பண்ணாரு? சாலமோன் என்ன பண்ணாரு? அவரு இன்னொரு தேசத்துல உள்ள அந்த தெய்வங்களை வணங்குற வழிபாடு இருந்த அந்த நாட்டை சேர்ந்த அந்த அரசியோட அவர் திருமணம் பண்ணிட்டார். அவன் திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த வழிபாடு எல்லாத்தையும் இஸ்ரேல் நாட்டுக்கே கொண்டு வந்தார். அதனால ஆண்டவருக்கு அவரால் இஸ்ரேல் ரெண்டு இதுவா வந்து பிரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இஸ்ரேலோட வரலாறு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா யூதா மட்டும் இன்னும் ஒரு இதுவா வந்து 2 வகையா வந்து இஸ்ரேல் பிரிஞ்சு இன்னைக்கு வரைக்குமே இருக்காரு. அதுக்கு காரணம் தான் சாலமோன் தான். சாலமோனோட அந்த வாழ்க்கை முறை, அவர் மூலமா வந்த அவனோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு திசைக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊர் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பகை வந்து போகவே இல்லை. ஸோ அப்படி நிறைய ஆனால் சாலமோனுக்கும் நல்ல ஞாபகம் கொடுத்தாரு. உலகத்திலேயே ரொம்ப நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் கேட்டால் சாலமோன் தான். நீங்கள் சண்டே கிளாஸ்ல கூட நீங்கள் சின்ன வயசுல வாசிப்பீங்க. சாலமோனுக்கு வந்து ஆண்டவர் நிறைய ஞாபகத்தை கொடுத்துருந்தார். ஏன் நீ நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள் கூட அவர் எழுதுறது தான். எப்படி நிறைய ஞாபகத்தை கொடுக்குற ஒரு வேத
புஸ்தகம் சொல்லப்படுற அந்த நீதிபதி மொழிகள் கூட அதே சாலமோன் எழுதப்பட்டது. ஆனா அவருமே என்ன பண்ணார், அவரும் ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அழைப்பை விட்டு போயிட்டார். அவன் அவரும் ஒரு வகையில வந்து ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விழுந்து போயிட்டார். அவன் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல இவர் மட்டும் ஆண்டவருக்கு ரொம்பவே உத்தமனா இருந்தார். அவன் எப்படி சும்மா சொல்லல, அவர் ஆண்டவருக்கு வந்து ரொம்ப உத்தமனா இருந்தார். யோபு உத்தமனா இருந்தா அடுத்தது சர்மாக்களும் தேவனுக்கு பயப்பட ஒரு பயம் இருந்தது. வேற அது மட்டும் இல்லாம தீமையான காரியங்கள் வந்தும் கூட அதை விட்டு அவாய்ட் பண்ற ஒரு குவாலிட்டிஸ் வந்து யோபுக்கு இருந்துச்சு. நல்ல கவனிச்சு யோபு வந்து எந்த மாதிரி ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு வந்து சாலமோன் போல ஒரு அரசர் கிடையாது. எப்படி சாலமோன் போல ஒரு அரசர் கிடையாது. நீங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட மாதிரி சிம்சன் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு நபரும் கிடையாது. தாவீது மாதிரி ஒரு போர் வீரரும் கிடையாது. யோபு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அடுத்த வாசிங்க, இதுதான் அவரோட வாழ்க்கை முறையா இருந்தது. ஆனாலுமே இன்னைக்கு ஆக்சுவலா இப்போ நான் நல்ல கவனிச்சு அப்படின்னா அந்த சாலமோன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவங்க எழுந்து போனாங்க தெரியுமா? எப்போ அவங்க வந்து ஆண்டவருடைய தூரமா போனாங்கன்னா அந்த வல்லமையும் ஆண்டவருடைய திருப்பையும் அந்த ஆசீர்வாதம் எப்போ அவங்களுக்கு வந்து உச்சவரை கொண்டு வைக்கணும் அப்பதான் அவங்க எழுந்து போறாங்க. எப்படி சாலமோன் நல்ல ராஜாவுக்கு பல நாட்டுகளுக்கு அவர் அதிபதி ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அப்பதான் அவர் வந்து அவரை விட்டு விழுந்து போகிற சூழ்நிலை அந்த அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் இதே மாதிரிதான் சிம்சோனுக்கும் ஆண்டவர் வந்து அவரோட யூத மக்களுக்கு விரோதமா போராடுற மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் வல்லமையை கொடுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக இன்னொரு தெய்வத்தை வணங்குற அந்த இதை அவங்களோட உரம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அவரோட வல்லமை அது காமிக்க ஆரம்பிச்சார். இதனாலயே அவரோட உயிர் கூட போச்சு. ஆனா இப்படி இருந்த சூழ்நிலையில யோபு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பேர். ஆனா திருப்பி வாசி அப்படின்னு அவரை பத்தி நல்ல இருந்து போட்டுருக்கும் பாருங்க. நல்ல வசதி உள்ளவர். ஆனாலும் கூட அந்த இடத்துல அவரோட பேர் என்ன மென்ஷன் பண்ணிருக்கு, உத்தமரா இருந்தார். உத்தமர் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஆட்டிடியூட், எந்த ஒரு தலைகணம், எந்த ஒரு பொறாமை, எந்த ஒரு மைண்ட்ல வந்து ஒரு சில மானசீகமான எந்த ஒரு குவாலிட்டிஸ் இல்லாம உத்தமனாகவும் முக்கியமா அதை விட முக்கியமா ஒரு மனிதனா ஒழுக்கமாகவும் அடுத்ததான் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு குவாலிட்டி இருந்தது. அவர் அவ்வளோ ஒரு வசதியோட ஒரு படிச்சுவராக இருந்தும் ஆண்டவர் இல்லை. அவன் அதே மாதிரி எந்த ஒரு பாவத்திலையும் அவர் மாட்டிக்கவும் இல்லை. அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்த ஒரு நபர் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இதுதான் அவரோட கடந்த கால வாழ்க்கை. சரிங்களா? அவரோட ஆரம்ப காலம் இப்படிதான் இருந்துச்சு. எப்படி அவரோட ஆரம்ப காலம் ஆண்டவர் அவர் துவக்கினது இப்படிதான் இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. அவன் என்ன வந்துச்சு, யோபுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்துச்சு. நல்ல வசதியா இருந்தவர். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து வாசிச்சோம்ல, சாலமோன் நல்ல அரசனா இருந்தாரு, சிம்சன் நல்ல வல்லமையா இருந்தாரு. பல பேர்கள் வந்து ஆண்டவரால உருவாக்கப்பட்ட பல பேர்கள் வந்து நல்ல வல்லமையா பயன்படுத்தப்பட்டு பெரிய ஆளா வந்து ஆண்டவரோட திரும்பியால நல்ல மேலையான இடத்துல இருந்தாங்க. கரெக்டுங்களா? அவங்க எல்லாமே ஒரு பாவங்களை விழுந்து போனாங்க. கரெக்டா? ஆனா இவரு என்ன ஆச்சு, இவர் உத்தமனாகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆண்டவருக்கு பயந்த ஒரு நபராகவும் இருந்தார். அவன் ஆனாலும் அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. அவன்
இத யோபோட வாழ்க்கை வந்து இங்க இருக்கிற சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சுக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். இப்படி போயிருந்த சூழ்நிலையில யோபுக்கு இன்னொரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. ஆமாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யோபு 1 யோபு 2ஆம் அதிகாரம் வாசிங்க. பின்னொரு நாளிலே வாசிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். வாசிங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? அந்த வசனத்தை வந்து யோபு வந்து யோபோட வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. கரெக்டுங்களா? நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு நபர். அவர் இருந்த இடத்துலயே ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு நிலைமையில இருந்த ஸ்தானத்துல இருந்த ஒரு நபர். அதே மாதிரி ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்கல. அதே மாதிரி ஆண்டவருக்கு தூரமாகவும் போகல. ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தையும் கொடுத்தாரு. ஆமாம். அதே மாதிரி அவருக்கு அதிகமான சொத்து இருந்துச்சு. அந்த ஒரு பெருமை எதுவுமே இல்லை அவருக்கு. கரெக்டுங்களா? இப்படி இருந்த சூழ்நிலையில் யோபுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. யோபு அந்த அப்படிப்பட்ட ஒரு நபர் பாவம் ஓரமாக உட்காந்து அந்த பாட்டுக்கு ஒழுக்கமாக இருந்து ஒரு சக மனிதனாக வாழ்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, ஏழைகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு, ஆண்டவருக்கும் உண்மையாக இருந்து எந்த பாவத்தில் சிக்காம நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் பாருங்க, அவருக்கு என்ன ஆச்சு? இப்போ நம்ம வாசம் 2ஆவது அதிகாரத்தில் என்ன நடக்குது வாசிங்க. இன்னொரு நாளிலே தேவபுத்திரன் கர்த்தருடைய சன்னதியில், நல்லா கவனிங்க, இப்படி இருந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில என்ன நடக்குது? சடன்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு தேவபுத்திரர் அதாவது அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சந்ததிக்கு முன்னாடி வந்து இருக்கிறார். யார் வந்து இருக்கிறார்? சாத்தான் வந்து இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஓகே, நல்லா கவனிங்க. திடீர்னு அங்கே வரவும் சாத்தான் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சாத்தான் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறதும் ஒரு காரணத்துக்காக தான். ஓகேங்களா? உண்மையாவே சாத்தான் வந்து இருக்கிறது ஆண்டவர் இன்னுமே அந்த சாதனை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமாம். அது எதுக்கு சாதனை இன்னுமே உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக சாத்தான ஆண்டவர் வந்து நீங்க கூட நிறைய கேள்வி இருக்கலாம். ஒருத்தர் லேகியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிசாசு போச்சுருக்கோம். கரெக்டுங்களா? நீங்க பைபிளை வாசிப்பீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி சாத்தான் அப்போ வந்து கொண்டு இருக்கலாம்ல, அவரை கொண்டு இருக்கலாம். அதை விட்டார். ரெண்டாவது, ஆதி ஆகமத்தில் ஆதாமியவாளுக்கு விரோதமாக வந்து தப்பு பண்ணுச்சு. யார் பண்ணா? அதுவும் சாதாரண பண்ணலாம். கரெக்டுங்களா? அவனாலதான் மனித இனத்துக்குள்ள ஒரு பாவம் வந்துச்சு. கரெக்டுங்களா? ஆனால் அதை யார் வந்து சாதாரண. ஆனால் சாத்தான் அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டோட மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும்
சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்பவும் கொண்டு இருக்கலாம்ல. நல்ல கவனிங்க, அப்பவும் ஆண்டவர் வந்து சாத்தான அந்த நிமிஷமே ஆண்டவரோட வல்லமை ரொம்ப பெரிய அவர் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம். ஆனாலும் அப்பவும் சாத்தான விட்டு வச்சாரு. கரெக்டுங்களா? ஸோ விட்டு வச்ச சாத்தா எதுக்கு விட்டு வைக்கிறாருன்றது அதுவும் உங்களுக்கு இப்போ தெரியும். அவன் கடைசியில் உங்களுக்கு தெரியும். இப்போ சாத்தான் வந்து எதுக்கு விட்டு வச்சுக்கோ, அந்த வேலைக்கு சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், அது அவரால் உருவாக்கப்பட்ட அந்த சந்ததி நடுவில் வந்து சாத்தான் வந்து இப்போ இருக்கிறான். அதாவது எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. சாத்தான் எதுக்கு வந்திருக்கானா, ஆண்டவர் எதுக்கு விட்டு வச்சிருக்காரோ அந்த வேலையை செய்யறதுக்கு கரெக்டாக வந்துட்டான். எப்படி எதுக்கு சாத்தானை வந்து ஆண்டவர் இனிமே வந்து விட்டு வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுறதுக்கு கரெக்டாக சாத்தான் வந்துட்டான். சாத்தான் வந்து என்ன சொல்றான், ஊர் ஃபுல்லா நான் சுத்தினேன், ஆனாலும் கூட இங்க ஒருத்தர் என்ன வாசிங்க கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி ஃபுல்லா சுத்திருக்காங்க. எப்படி பூமி ஃபுல்லாவே சாத்தான் வந்து சுத்தி ஒவ்வொருத்தரையா தேடிக்கலாம். அந்த டைம்ல என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன். அவனுக்கு ஆண்டவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? எதுக்கு வந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஊர் ஃபுல்லா சுத்திட்டு உலகம் ஃபுல்லா சுத்தி குறிப்பா சாதா அந்த இடத்துல வந்து இருக்கிறத பார்க்கும்போது ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அவன் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு, சாதா சொல்றது மாதிரி சொல்லிட்டாரு, என்னோட தாசனாகிய யோபு மேல உங்களோட கவனம் வந்து வந்துருச்சு. பச்சையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. வாசிங்க தெரியும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்ன ஏவின போதிலும் அவன் இன்னும் என் உத்தமத்திலே உறுதியா நிற்கிறான் என்றார். நல்லா கவனிச்சு அப்படின்னா இது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து சாதாரண ஒரு நோக்கத்துக்காக விட்டு வச்சாங்க. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில யோபு வந்து ஒரு விஷயத்துல வந்து செய்யறதுக்கு ஆண்டவர் சாத்தான் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சாத்தானும் ஆண்டவர் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு. எப்படி? அதுதான் ஆண்டவர் வந்து கேட்ட சொல்றாரு. என்ன சொன்னாரு? இப்படிப்பட்ட உத்தமமா இருந்த யோபு கவனம் வைத்தாயோ. அதுக்காக அடுத்த வசனம் வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீ உம்முடைய கையை நீட்டி என் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றார். இப்ப என்ன நடக்குது? சாதா வந்து கடைசியா ஒரு முக்கியமான அந்த பாயிண்ட் என்னவோ அதை டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து யோபு நல்லா உண்மையா இருக்கான் பார்த்தீங்களா? அவன் என்ன சொன்னான்? அவன் எது கண்ணு வந்துச்சு? எந்த காரணத்துக்காக சாத்தானுக்கு அவன் மேல யோபு மேல கண்ணு வந்துச்சு? எதுக்கு எப்படி கவனம் அவன் மேல வந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உண்மையா இருந்தார். எப்படி? யோபு வந்து அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, பயந்து வாழ்ந்தான், பாவத்துக்கு விலகி வாழ்ந்தான். அவன் இப்படிப்பட்ட விஷயங்களை யோபு செய்யணும்னா சாத்தானுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தோம், யோபு மேல மட்டும் குறிப்பா கண்டு வந்துச்சு. அவன் அப்படிப்பட்ட யோபு வச்சு ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சாத்தா வந்து ஒன்று சொல்றான். என்ன சொல்றா? இவ்வளோ உத்தமனும் எனக்கு உத்தமனா இருக்கா, எனக்கு உண்மையா இருக்கா அப்படின்லாம் சொல்றீங்களே, நீங்க அவனை கொடுத்து வச்சிருக்கீங்களே,
லாஸ்ட் வேர்டு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சொத்து இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டா அவன் வந்து உண்மையாக அவங்களுக்கு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தா வந்து ஆண்டவர் பார்த்து கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்? எல்லாம் அவன் உத்தமனா இருக்கான்னு சொல்லுவான் இல்லையா, அவனுக்கு உடனே போறான், ஒரு சின்ன கேட்குறான். இதெல்லாம் ஓகே, அவன் உண்மையா தான் இருக்கான். ஆனா இப்ப அதே வந்து அவன் கிட்ட போய் எல்லாத்தையும் போய் எடுத்துருங்க, அவன் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வருது. அப்பவும் உங்களை வந்து உங்களுக்கு உண்மையா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணான். அதுதான் இப்ப நம்ம வாசித்த விஷயம். அவன் ஆனாலும் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்கிறா, யோவான சூழ்நிலையிலையும் தொடர்ந்து ஆண்டவர் அதே மாதிரி என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு நோயை கொடுத்தாரு. ஆனா நோயை ஆண்டவர் கொடுக்கல, அவன் என்ன பண்றாரு, சரி நீ அவனுக்கு கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இது பண்ணிக்கோ, அவன் எனக்கு உத்தமனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தைரியமா வந்து சவால் கிட்ட சாத்தன் போயிட்டு யோபு கிட்ட இருந்த எல்லா விஷயங்களும் எடுத்துட்டான். அவரோட சொத்து, அவரோட குடும்பம், அவரோட உடம்புல ஒரு ஹெல்த் இருந்த அழகு எல்லாத்தையுமே எடுத்து உடம்பு ஃபுல்லா ஒரு புல்லுங்க எல்லாமே நிறைஞ்சு சிக்கன் பாக்ஸ் வந்த மாதிரி அம்மா போட்ட மாதிரி அதுலேருந்து சீன் வடிக்கிற அளவுக்கு கொடுமையான ஒரு நோயை கொடுத்தான். கொடுத்த உடனே என்ன நடக்குது, கொடுத்த உடனே யோபுக்கு எல்லாமே போயிடுது, ரொம்ப மோசமான அவ்வளோ வசதியாக இருந்தது. கடைசியில் பிளாட்ஃபார்ம் அவர் வீட்டு எல்லாமே அந்த நோய் வந்ததை பார்த்து எல்லாமே போயிடாது. அவரோட குடும்பம் போயிடுச்சு, அவரோட நண்பர்கள், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க போயிட்டாங்க. ஓகே, அப்படியே வந்து அவரோட சூழ்நிலை தலைகள் மாறிடுச்சு. இதெல்லாம் யார் பண்றா? சாதா பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ இப்படி சூழ்நிலை உடனே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி யார் வரா? அவரோட நண்பர்கள் 4 பேர் வராங்க. எப்படி? அவரோட நண்பர்கள் 4 பேர் வராங்க. வந்து அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, நார்மலா வந்து இது முடியும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். வந்து என்ன பண்றாங்க, யோபு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? யோபுக்கு ரொம்ப நாளா வந்து நெருங்கின நண்பர்கள், யோபு பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. ஆனாலுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சு. அதை பத்தி தெரிஞ்சுமே யோபுவோட நண்பர்கள் வந்து சொல்றாங்க, கடைசியில் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சாங்க, நீ இந்த மாதிரி நல்லா இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ வந்து ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்க, யாரை விட்டு தூரமா போயிட்ட, அதனால்தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை உனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோபு பத்தி தப்பா பேசுறாங்க. யோபுவோட ஆண்டவருக்கு இருந்த உத்தமதனத்தை எல்லாமே வந்து சோதிக்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையானோ அது எல்லாமே போயிட்டு சொல்றாங்க. எல்லா விஷயங்களுமே அவனுக்கு கஷ்டப்படக்கூடிய வகையில இருந்துச்சு. ஒரு பக்கம் அவங்க நண்பர்கள் அவனை குறிச்சு விசாரணையை போறாங்க, நீ என்ன பாவம் பண்ண சொல்லு, மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட இது பண்ண ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. இப்படி ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் சாதா வந்து நேரடியாக வந்து பேச, இன்னொரு பக்கம் ஆண்டவர் வந்து இவங்க கண்காணிச்சு போன சூழ்நிலைகள்ல கடைசியா கொஞ்ச நாள் போயும் இவங்க ஆண்டவர் வச்ச அந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணிட்டான், கடைசியா எப்படி ரொம்ப மோசமா இருந்துச்சுல, ஆனா அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க அந்த சூழ்நிலையில ஜெயிச்சுட்டான். ஆண்டவர் ஒரு சோதனை வச்சாரு. கரெக்டுங்களா? ஆண்டவர் அவருக்கு ஒரு சோதனை வச்சாரு. நல்ல ஆண்டவருக்கும் சாதனம் ஒரு டீலிங்ஸ்ல அந்த டீலிங் வந்து இப்பவுமே இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா மறந்துடக்கூடாது. இப்பவுமே ஆண்டவருக்கும் சாதனுக்கும் அந்த ஒரு சவால் சேலஞ்ச் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அது தொடர்ந்து இருக்கும். அது என்ன விஷயம்? அதே விஷயம் தான் அவனுக்கு சில வயசுல அவன் என்ன சொன்னான், ரொம்ப ஆண்டவர் உண்மையா இருக்கிற ஒருத்தர் நான் பார்க்கல சாதனை பண்றான், அதை எல்லாத்தையும் கொடுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து உங்களுக்கு
சொல்லுவோம், ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரி சொல்லிட்டு அனுபவம் பண்ணிடுறாரு. கரெக்டுங்களா? உடனே தான் வந்து எல்லா விஷயங்களும் மோசமான சூழ்நிலைகள் வந்து சாப்பிட்டாங்க சோதிச்சு இந்த மாதிரியான கொடுமையான புண்கள்லாம் வந்து இருந்து கடைசியில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவரை சோதிக்கிற அளவுக்கு வார்த்தைகள் பேசி கடைசி என்ன ஆச்சு? கடைசியா அவங்க எல்லாருமே இவ்வளவு பேசியுமே அவர் வந்து அவங்களோட சோதனையில யோபு வந்து ஜெயிச்சிட்டார். ஒரு வழியா யோபு வந்து ஜெயிச்சாரு. சாத்தா அவமானப்பட்டு போனான், அவங்க நண்பர்களும் அவமானப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் யோபோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னா, இதை கொஞ்சம் வாசிங்க கொஞ்சம் சீக்கிரமா. யோபு 42:10-17 வரைக்கும் வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போதனை பண்ணி கர்த்தர் அவன் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 மேர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஏழு ஏர்களும் 3 குமாரத்திகள் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமான் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெரேனிப்பு என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதர நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவன். யோபு அவனோட சோதனையில ஜெயிக்கவும் திரும்பி அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அவனுக்கு அப்படியே டபுள் மடங்காக வந்து ஆசீர்வாதம் கிடைச்சது. சொத்தம் அதிகமாக சேர்ந்துச்சு. 3 பொண்ணுங்க, அவனுக்கு ஆண் பிள்ளைகள். அந்த வார்த்தை நல்ல கவனிச்சிருந்த அந்த 3 பெண்கள் அவனோட பொண்ணுங்க. அந்த தேசத்துல அவ்வளோ சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்தாலும் அது எதுக்கு வந்து அப்படி போட்டுறாங்க அப்படின்னா, அவரோட புதிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த ஆரம்ப இடத்துல இருந்த அந்த வாழ்க்கையில இருந்த அந்த ஆசீர்வாதத்தை விட இப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த தேசம் முழுக்க வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குற அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்கன்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு யோபு வந்து ஆசீர்வதிச்சார். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து யோபுவோட வாழ்க்கை. யோபுவோட வாழ்க்கை புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு இவனோட யோபுவோட வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு 3 காரியங்களை வந்து குறிப்பா வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். அது இல்லை அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடுல விழுந்து போனது போல இன்னைக்கு நாமளும் விழுந்து போயிடுவோம். ஆனா அது விழுந்து போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோபுதான் இருக்கும். எப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில அந்த சோதனை மத்தியில நம்ம வந்து வின் பண்ணி நம்ம விழுந்து போய் ஆண்டவர் விடாம போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம யோபுவோட வாழ்க்கையில நிச்சயமா நடக்கணும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யோபுவோட வாழ்க்கைய நம்ம பார்த்தோம். இப்போ அப்படி கடைசியா நம்மளோட வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல,
இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது நல்லவர்கள் எவ்வளோ இருக்காங்க? எனக்கு நிறைய பேர் நான் சொல்லி கேட்டுருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். அதாவது ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தும் பாடுகள் அனுபவிக்கிறோம், அவமானப்படுத்தப்படுறோம், நம்மளுக்கு போராட்டங்கள் அதிகமாக வருது, எந்த பாவமே பண்ணல, ஆனாலும் போராட்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் வருது. அவமானப்படுத்தப்படுறோம், நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் இழந்து போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எப்படி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஆண்டோட நம்ம எப்போ அதை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ எல்லாருமே நம்ம கிட்ட இருந்ததுக்கும் போயிடுது. நம்ம எப்போ அது போகுதுன்னு ஆண்டோட நம்ம தேட ஆரம்பிக்கும் போது ஆகிடுது, அதெல்லாம் போயிடுது. இருந்த ஆசை எல்லாம் போயிடுது. இந்த கார், வீடு, இருந்த மரியாதை எல்லாமே போயிடுது. கரெக்டுங்களா? இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், அவங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். அதாவது ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தும் நம்ம எதுக்காக பிரச்சனை இல்லைமா, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை வருது? நிறைய வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் மீண்டு கொண்டு தலையை சாயும் கல்லா மாற்றணும்னு சொன்னாரு, மாலாக்காமல் தலையாக்கணும்னு சொன்னாரு. ஆனால் எதுக்கு எனக்கு பிரச்சனை வருது? நம்ம வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம உண்மையாக எதுவும் தப்பா இருக்க மாட்டோம்ல. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சுற்றிட்டவங்க என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஏதோ தப்பானிட்ட. உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையில கூட இந்த வார்த்தைகள் சொன்னாங்க. எப்படி? என்னோட வாழ்க்கையில கூட நான் பிறந்த உடனே நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், உடம்பு பிரச்சனைகள் வரதை பார்த்து சுற்றி வந்தவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, உங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, ஏதோ பாவம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நீங்க உங்க பையன் இப்படி பிறந்திருக்காங்க, உங்களுக்கு குழந்தை இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். கரெக்டுங்களா? எந்த மிஸ்டேக்குமே பண்ணிக்க மாட்டோம், ஆனாலுமே போராட்டம் வரும். இன்னைக்கு அந்த போராட்டத்திலிருந்து ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. ஆனா அது எல்லாத்துக்கும் ஏன் வருது அப்படின்றதுதான், எதுக்கு வருது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுல எப்படி வெளியே வருதுன்றது தெரிய முடியும். ஆமாம். ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாவம் செய்யணும் போராட்டங்கள்லாம் வருது இல்லை, இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது ஒரு சில காரணங்களால வரும். கரெக்டுங்களா? ஒன்னே நம்ம செஞ்ச பாவங்களால வரும், இல்லை முன்னோர்கள் செஞ்ச பாவம், இல்லை ஆண்டவர் விட்டு வழிமாறி போனதுனால வரும். கரெக்டுங்களா? ஆனாலும் நம்ம உண்மையாவே தான் இருக்கும், ஆனாலுமே ஒரு போராட்டம் வருது. எதுக்காக வருது அப்படின்னு கேட்டீங்களா? நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருக்காக உண்மையா தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக எனக்கு பிரச்சனை வருது, நான் எதுக்கு அவமானப்படுத்தப்படணும், என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசுல நீங்க கேள்விக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட வாழ்க்கையிலிருந்து போதிக்கக்கூடிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில போராட்டங்களை அனுமதிக்கிறார். எப்படி நம்ம சந்திக்கிறோம் பார்த்தீங்களா, எது இந்த பிரச்சனை வருது, எது நம்ம தேவையான நம்ம ஆண்டவர் மனமே பிரச்சனை வந்து கேட்கணும்ல, அந்த பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னா ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். எப்படி அந்த பிரச்சனையை ஆண்டவர் தான் வாழ்ந்தனாலும் உங்களுக்கு கொடுக்குறாரு, எனக்கும் கொடுக்குறாரு. ஆமாம். அது எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஆண்டவரோட ஒரு திட்டம் இருக்கு. ஆமாம். என்ன இருக்கு? நம்ம ஒரு போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆண்டவரோட ஒரு திட்டம் இருக்கு. ஆமாம். அந்த திட்டத்தினால மட்டும், அந்த திட்டம் நிறைவேறதுக்காக மட்டுமே தான் போராட்டங்களை தப்பே செய்யறதுனால கூட அனுமதிக்கிறார். ஆமாம். நம்ம எந்த ஒரு விஷயம்
அதுக்காக தான் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அவர் இருக்கிறார். ஆமென். இப்போ இதுக்கும் யோபோட வாழ்க்கை என்ன சம்மந்தம் கேட்டீங்களா? யோபோட வாழ்க்கையில் அவர் ஒழுங்காக தான் இருந்தார். யோபு வந்து ஆண்டவர் புத்தகமாக தான் இருந்தார்ல. அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? மற்றவங்க போல ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது சூழ்நிலை விலைக்கு போல நீங்கள் வாசிக்கிறீங்களா? இல்லை. ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் கூட அவருக்கு போராட்டம் வந்தது. எதுக்காக வந்தது? எப்படி வந்தது? ஆண்டவர் யோபு கொண்டு ஒரு திட்டம் வச்சாங்க. திட்டம் நிறைவேறதுக்கு ஒரு சோதனையை கொடுக்கணும்னு நினைச்சார். ஆமென். அதற்காக தான் சோதனை கொடுத்தார். எதுக்காக? அவரோட திட்டங்களோட வாழ்க்கையில யோபோட வாழ்க்கை நிறைவேறணும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. எனக்கு இப்படி புத்தமாக இருக்கிற இவனுக்கு நான் இப்ப இருக்கிறவங்க டபுள் மடங்கான ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஆண்டு விருப்பப்பட்டாரு. அதுக்கு இவன் தகுதியானவன் பார்க்கறதுக்காக தான் நான் சோதனையான வச்சேன். அவன் அதுதானே உண்மைதானே? அப்படித்தானே வந்து சாதாரண வந்து நீ போய் சோதனை சொன்னாரு. ஆமாவா இல்லையா? இதுதான் விஷயம். ஆண்டவர் போராட்டங்களை சோதனைகளையும் அனுமதிக்கிறார். எதுக்காக அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு திட்டம் நிறைவேறுவதற்காக. அவன் ரெண்டாவது இன்னொரு விஷயத்த ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு. ஒரு வாழ்க்கையில இன்னொரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். குறிப்பா ரெண்டாவது விஷயம் தான். அதை மட்டும் தியானிச்சுட்டு நம்ம ஜெபிச்சு முடிக்க போறோம். ரெண்டாவது விஷயம் எதுக்காக அந்த சோதனைகள் பிரச்சனைகள் கொடுக்கறது யாரு? யார் கொடுக்குறா? சாத்தான் தான் கொடுக்குறாரு. ஆனா சாத்தான் எதுக்கு? ஆண்டவர் தானே அனுமதிக்கிறார். ஆண்டவர் தானே நம்ம போராட்டங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எதுக்காக அனுமதிக்கிறாரு? ஒரே வாசனை வாசிங்க. யோபு 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறார். வெட்டத்தனியான கர்த்தர் அவனுக்கு தந்தார். ரெண்டாவது சாத்தான் நம்மளுக்கு சாத்தான் மூலமா சாத்தான் எதுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைய போராட்டங்கள் வர்றதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து நோக்கம் நிறைவேறதுக்காக மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காகவும் தான். அவன் இந்த அளவுக்கு யோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. தர இல்லையா இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை விட அதுக்கப்புறம் கொடுத்தாரா இல்லையா? அவன் அப்படி மட்டும்தான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாதாரண சோதனைகளுக்கு அனுமதிக்கிறார். அவன் ஒத்தமாக இருக்கும்போது எதுக்கு சாதம் அனுமதிக்கிறார்? இதுக்காக தான். அவன் திட்டம் நிறைவேறதுக்காக மட்டும் இல்லை, ரெண்டாவது நம்மளுக்கு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம் எட்டமான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காகவும் இன்னும் ஆண்டவருக்கு ரட்சிப்புள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் தான். அவன் பலமான காரியங்கள் கிடைக்கிறதுக்காக. மூணாவது என்ன விஷயம்? நாம கடைசியாக நம்ம பாடல் பெறுவதற்கு எதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பாடல்கள் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை விடாம அவர் மேல விசுவாசத்தை கொண்டு இருக்கோம்ன்றதுதான் முக்கியம். ஆமென். எவ்வளவு பாடல்கள் மத்தியிலையும் நம்ம வந்து வார்த்தைகள் அறிக்கை விட்டு வார்த்தைகளை விட்டு நம்ம விட்டுறோம்ல, அந்த டைம்லையும் ஆண்டவர் எப்போ நம்ம விசுவாசத்தை சோதிப்பாருங்க, எந்த அளவுக்கு எப்போ நம்மளோட விசுவாசம் பலப்போட உண்மையானதா அப்படின்னு ஆண்டவர் தெரிஞ்சுப்பாருன்னா அந்த சோதனை வரும்போதுதான் தெரிஞ்சுப்பாரு. நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கையடிச்சு பாடுறது, ஆண்டவர் வர்ஷிப் பண்றது, அதனால எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சோதனை கூட அந்த நேரத்துல அவன் விசுவாசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை அனுபவிச்சார். அதே போலதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் இந்த போராட்டங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம், அடுத்த மூணாவது முக்கிய காரணம்
போராட்டத்துக்கு நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் துதிக்கிறது ஆராதிக்கிறது முக்கியம் இல்லை. போராட்டத்தின் மத்தியிலையும் நம்ம அவர் விசுவாசிக்கிறது தொடர்ந்து விடுவோமான்றது தான் முக்கியம். ஆமென். போராட்டத்தின் மத்தியில் நம்ம நினைச்சு அவருக்கு இருக்கோமான்றது தான் முக்கியம். ஆமென். அப்படி நிக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆமென். இதுக்காக தான் ஆண்டவருக்கு பட்டதான சோதனைகள் நம்ம ஆண்டவர் உண்மையாக இருந்துமே இந்த காரணத்துக்காக உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது. ஆமென். ஸோ அதனால ஆண்டவருக்கு இன்னைக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் சோதனைகள் வருது அப்படின்னா, அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு குறிச்சு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஆமென். உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்பெஷலா பயங்கர பிரச்சனை வருது, இருந்தாலும் நீங்க இழந்து போனீங்க. ஆமென். இழந்து போனா திருப்பி கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்காரு. ஆமென். உங்களோட விசுவாசம் உண்மையா நீங்க ஆண்டவர் நேசிக்கிறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கீங்கன்றத ஆண்டவர் சோதிக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகளை இன்னும் அனுபவிச்சிருக்காரு. ஆமென். இதுக்காக தான் நம்ம அந்த வசனம் முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம். ஆமென். இப்ப நம்ம விசுவாசத்துல நிலைச்சிருந்து இருக்கோம். ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களோட வாழ்க்கை சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். அந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரணம் இதுதான். ஆமென். நீங்க நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், ஆரம்பமா அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிற இதுக்கு நம்ம அந்த சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு போறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவை. ஆண்டவர் மேல நம்ம தொடர்ந்து வச்சுக்க விசுவாசம். ஆமென். தொடர்ந்து நம்ம அவர் போராட மத்தியில அவர் நம்ம துணிக்கிற அந்த விசுவாசம். ஆமென். அது இருக்கும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திச்சிருக்க அந்த போராட்டமா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்த்து கொண்டு அற்புதமா இருந்தாலும் சரி, சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். உங்களோட வாழ்க்கையில் அந்த காரியங்கள் சம்பூர்ணமாக முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் சோதனைகளை சந்திக்கிறீங்க, உண்மையா இருந்தும் சோதனைகளை சந்திக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேட்ட வார்த்தைகளை மறக்காதீங்க. ஆமென். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்கு உண்மையா இருந்துமே பிரச்சனை வருது, உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப யோபு ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆமென். இதுக்காக அவன் பாடுகள்ல ஆண்டவர் அனுமதிச்சாருன்றத நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க யோசிங்க. ஆமென். அந்த யோசிங்க அப்படின்னு சொன்ன அந்த பாடுகளை யோபு போலவே கொண்டு. ஆமென். யோபு போலவே சாத்தானுடைய சோதனைகளை நீங்க ஜெயிச்சு அந்த போராட்டத்துடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமாக சொல்லுங்க.